ஏனோ ஏனோ ஏனிந்த முழுவல் ஏனோ ஏனோ ஏனிந்த முழுவல் அசத்த நாம் என்மேல் ஆசத்தி கொண்ட அசத்துருவும் போல எவரும் இல்லை. அசத்த நாம் என்மேல் ஆசத்தி கொண்ட அசத்துருவும் போல எவரும் இல்லை. ஏனோ ஏனிந்த அசலை அன்பு ஏனோ என் மீது சிலுவை அன்பு ஏனோ என் மீது அசலை அன்பு ஏனோ என் மீது சிலுவை அன்பு. தவறுகள் கொண்டேன் நசினைகள் கொண்டேன் ஆனாலும் சிலுவையின் தலையழி கண்டேன். அசடம் என்றேன் அசட்டை கண்டேன் அசராவும் அசரங்கள் தாங்க கண்டேன். நான் என்ன செய்தேன் என்று கேட்கும் உலகில் எனக்காக செய்திட்ட அன்பை கண்டேன். தனியா ஒரு தகப்பனின் தட்பம் கொண்டேன். ஏனோ ஏனோ ஏன் இந்த முழு காதல் ஏனோ ஏனோ ஏன் இந்த முழு காதல் பலவீனன் என் மீது பலம் கொண்ட காதல். உயிர் காதல் உமை போல எதுவும் இல்லை. பலவீனன் என் மீது பலம் கொண்ட காதல் உயிர் காதல் உமை போல எவரும் இல்லை. ஏனோ என் இந்த அசலை அன்பு ஏனோ ஏன் இந்த மாறா காதல் ஏனோ ஏன் இந்த அசலை அன்பு ஏனோ என் மீது மாறா காதல். Amen Father, Amen Lord, Amen Father. நன்றி தகப்பனே, உம்முடைய மாறா அன்பை நினைத்து பார்க்கிறோம், உம்முடைய உயிர் காதலை நினைத்து பார்க்கிறோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறைப்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. எதினாலும் திருப்திப்படுத்த முடியாத எங்களை ஆமாண்டவரே உம்முடைய காதலினால் எஸ் ஃபாதர் திருப்தி செய்தீரே. ஆம் தகப்பனே, இந்த உலகம் தராத அந்த அன்பு, இந்த உலகம் தராத அந்த மன்னிப்பு, இந்த உலகம் தராத அந்த நிம்மதி, இந்த உலகம் தராத தைரியம் ஆமாண்டவரே எஸ் ஃபாதர் நீர் எங்களுக்கு தந்தீரே. எஸ் ஃபாதர் ஆமாண்டவரே எங்களுக்காய் நீர் வந்தீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எங்கள் புத்தி கெட்டாத அந்த பெரிய அன்பை எங்களை புரிந்து கொள்ள செய்தவரே ஆமாண்டவரே. எங்கள் அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை எங்களை அறிந்து கொள்ள செய்தவரே உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம் தகப்பனே. உள்ள முருகுதையா உம் எழில் காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா. ஏசையா ஆசை பெருகுதப்பா. Amen Father, Amen Father. We love your presence Father. We love your presence Father. மனிதர்கள் உணர்ந்து கொள்ள ஆமாண்டவரே, மனிதனுக்கு புரிந்து கொள்ள உம் தெய்வீக காதலை இந்த உலகத்திற்கு கொடுத்தவரே ஆமாண்டவரே. பிசாசின் வஞ்சனையினால் பாவத்தின் கொடுமையினால் ஆமாண்டவரே கெட்டுப்போன மனித இனத்தை பட்டுப்போன மனித இனத்தை பாதுகாக்க வந்தவரே உம்மை போற்றுகிறோம். உமக்கு ஆமாண்டவரே எங்களுடைய எல்லா கணத்தையும் செலுத்துகிறோம் தகப்பனே. We love your presence, we love you, we are receiving your love Father, we are receiving your love Father. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய கர்த்தரின் காதலில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி. எஸ், இன்னைக்கு உண்மையிலே ஒரு முக்கியமான தலைப்பு உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பர்டிகுலர்லி இளைஞர்களின் கனிவான கவனத்திற்கு. எஸ், காதல் என்றால் என்ன? வாட் இஸ் லவ்? உண்மையிலே இந்த தலைப்பு இளைஞர்களுக்கு தானா அப்படி நினைக்கிறாங்க. நான் சொன்னது இளைஞர்கள் அப்படின்னு சொன்ன யார் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் எல்லாரும் இளைஞர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது,
ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும், ஆலோசனையை கேளாத கிழவன் என்று. அதாவது இந்த வயசாயிருச்சு போதும் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னா, வளரணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஒவ்வொருவரும் இளைஞர்கள் தான் நீங்கள். இல்லையா, முடி நரைச்சிருச்சே, வயசாயிருச்சே, இப்படி பல விஷயங்கள் சொல்றது அது இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 100 வயதில் இருக்கிற அவனை போல அவனுக்குத்தான் தேவன் இளைஞனுக்குள்ள சக்தியை கொடுத்தார், அவனுக்கு குழந்தையை கொடுத்தார். இந்த உலகம் நட்சத்திரம் அளவிற்கான குழந்தைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னும் பழைய ஏற்பாடில் படித்து பார்த்தீங்கன்னா, காலேப் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, தேவன் என்னை அந்த தேசத்திற்கு அனுப்பும் பொழுது இருந்த 40 வயசுல எனக்கு இருந்த பலன் 80 அப்படியே இருக்குது அப்படிங்கிறாரு. உண்மையிலே தேவன் அவருடைய வயசை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தார்னு. தேவனுக்கு முன்பாக பிரியமானவர்களை, உங்கள் சரீர பலத்தை அவருக்கு ஈக்குவலா வைக்காமல் இருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்ப்பிப்பார். ஸோ இளைஞர்கள் தான் எல்லாரும், இதை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் இளைஞர்கள் அப்படின்னு சொன்ன மெயில் அண்ட் ஃபீமேல்ஸ் எல்லாருமே. ஸோ இன்னைக்கு உங்க கூட தேவன் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டு விரும்புகிறார். வாட் இஸ் லவ்? இந்த சேனல் பேராக இருக்கலாம், இதற்காக நான் பயன்படுத்துகிற அந்த பெயர் கர்த்தரின் காதல் அப்படின்னு. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது முதல்ல எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, கர்த்தரின் காதல்னு சொல்றீங்களே என்னன்னு. நான் அடிக்கடி சொல்வேன், இந்த உலகத்திலே மனிதனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணது எதனா தெரியுமா? கடவுள் மனிதனின் மீது வைத்த அந்த காதலை அவன் உணர தவறினான், அதை புரிந்து கொள்ள தவறினான். அதன் மூலமாகத்தான் அந்த உலகுக்குள்ளே அத்தனை அழிவும் வந்தது பிரியமானவர்களே. ஆம், தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இதை சாப்பிடாதப்பா அப்படின்னு சொன்னதுக்கான வார்த்தை, என் மேல அவர் அன்பு வைத்தவர், என் மேல அவர் காதல் கொண்டவர். அவர் சொல்லி இருக்கிறார், இதை சாப்பிடாதுன்னு சொல்லி நான் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று போதுமா இருந்துச்சு அவனுக்கு. தன் மனைவியின் மீது வைத்த காதலினாலே, அந்த கர்த்தரின் காதலை ரிசீவ் பண்ண ஆதாம் தான் மனைவியின் மீது அத்தனை காதல் கொண்டான். ஆனா அதாவது ஒரு வாட்டர் டேங்க்ல இருந்து பைப்பு மூலமா தண்ணி நல்லிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய டேப் அதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. வாட்டர் டேங்க்லேருந்து வர சில கனெக்ஷனை கட் பண்ணிட்டோம்னா நல்லியில் எப்படி தண்ணி வரும்? நிச்சயமா இல்லை. ஆண்டவரிடமிருந்து அளவு கடந்த நிபந்தனையற்ற காதலை ரிசீவ் பண்ண ஆதாம் அன்னைக்கு கனெக்ஷனை இழந்தவனாக அவன் உணர்ந்தான். ஆனா அவரு கனெக்ஷன்ல கனெக்டடா தான் இருக்கிறாரு, ஆனா அவன் கனெக்டடா இல்லை. ஏன்னா தேவனை குறித்த எண்ணங்கள் தாறுமாறா இருக்கிறது அவனுக்குள்ளே. ஏன்னா பிசாசு பொய்யை வதச்சிட்டு போயிட்டான், அந்த பொய் விளையும்படியான பாவத்தையும் குறுக்க கொண்டு விட்டுட்டு போயிட்டான். அது கடவுளுக்கு தடையா இல்லை, ஆனால் ஆதாமுக்கும் மணிக்குலத்துக்கும் தடையா இருந்தது. ஸோ காதல்ங்கிற வார்த்தை கடவுளை விட ஆப்டா யாருக்கும் பொருந்தும் நான் நினைக்கல. அந்த காதல் தான், அந்த காதலின் விளைவாகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் உண்டாக்கப்பட்டார்கள் இந்த உலகத்திலே. அவர்களும் அந்த காதலிலே செயல்பட உண்டாக்கப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு காதல்ங்கிற வார்த்தை தவறாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இந்த சமூகத்தில் இருக்கிறது. பிரச்சனையிலே உலகத்தில் அதிகமான பிரச்சனை இருக்கும்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளம் தான் அப்படின்னு பார்க்கிறோம் பிரியமானவர்களே. உண்மையிலே ஒரு கணவனும் மனைவியும் அந்த நிபந்தனை இல்லாத காதலிலே வளருவார்கள் என்றால் முடியும், பாசிபிள்ங்கிறாங்க. பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்யப்படுவதாக. ஆம், கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படிப்பட்ட காதலில் நிறையுமானால் இந்த உலகம் சிறப்பாக இருக்கும் பிரியமானவர்களே. ஒரு தனி மனிதன் சரியானால் இந்த தரணி சரியாகும் பிரியமானவர்களே, நிச்சயமா நடக்கும். ஸோ இன்னைக்கு இதை சரியா புரிந்து கொள்ள முடியாமல் பிள்ளைகளும் தவிக்கிறார்கள். இந்த பருவத்தில் பிள்ளைகள் இருக்கும் பொழுது பெற்றோர்களுக்கும் என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்றது, ஹவு டு டீல் இந்த காதலை குறித்து பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சினிமாவா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், செய்திகளா இருக்கலாம், எந்த பகுதிக்கு போனாலும் இதை பத்தின ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க பிரியமானவர்களே. ஒரு விஷயத்தை குறித்து தப்பா இருக்குன்னா அப்படின்னா சரியானது ஒன்று இருக்குன்னு அர்த்தம். யாராவது இந்த உலகத்தில் நம்ம ஊரில் 3000 ரூபா நோட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். 3000 கள்ள நோட்டு அடிக்க முடியுமா? முடியாது. ஆனால் 2000 ரூபா முடியும். ஏன்? உண்மையிலே 2000 ரூபா நோட்டுன்னு ஒரு ஒரிஜினல் நோட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. உண்மையிலே சொல்றேன், இந்த காதல்ங்கிற வார்த்தை இவ்வளவு தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குமானால், இவ்வளவு தவறாக இளைஞர்களாலும் முதியோர்களாலும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்குமானால்
பட்டிருக்குமானால் அது எவ்வளவு சரியான வார்த்தை அப்படிங்கிறத நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். God is willing to understand what is love. உண்மையிலே காதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதை படிக்கணும்னாலும் முதல்ல உங்கள் தேவனிடம் செல்லுங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய பார்வை இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சரியான பார்வை இல்லாமல் இந்த உலகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னார். ஆம்பரியமானவர்களே, அந்த தேவனுடைய அன்பு இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த பாதையும் இல்லாமல் வாழ்வை புரிந்து கொள்வது கடினம். ஏனென்றால் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. தேவனை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவனை புரிந்து கொண்ட ஜனங்கள், அவரை வாழ்க்கையாக கொண்ட ஜனங்கள், இறந்தாலும் நான் அவரோடு இருப்பேன் என்று எண்ணுகிற ஜனங்கள், அவர் இருக்கும் பொழுது நாம் இறக்காமல் இருப்போம் என்று ஏன் விசுவாசிக்க கூடாது? அவர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவன் மரிக்கிறது இல்லை அப்படி சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய பார்வையிலே நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதியாகமத்துக்கு போங்க. எதையாவது ஒன்று உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தேகம் வருதுன்னா முதல்ல ஆதியாகமத்துக்கு போங்க. அங்கே போனால் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கான முழு ஆன்சர்ஸும் கிடைக்கும் பிரியமானவர்களே. ஸோ இந்த காதல் குறித்து கூட இந்த உலகத்தில் நான் சொல்லிட்டேன், இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வேற விதமான பார்வைகள்லாம் இருக்குது. முதல்ல காதல்னா என்ன தெரியுமா? அது தேவனின் தீர்மானம் பிரியமானவர்களே, தேவனின் தீர்மானம். நல்லா யோசிச்சுக்கோங்க. இது தேவனின் தீர்மானம். நான் உங்களை நேசிப்பேன் அப்படிங்கிறது அவருடைய தீர்மானம். நீ என்னை நேசிக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு, கரெக்டு. நீ என்னை நேசிச்சா எனக்கு சந்தோஷங்கிறது கரெக்டு. ஆனால் நான் உன்னை நேசிக்கிறது உண்மையிலே உன் கையிலே இல்லை, அது என் கையில் இருக்குங்கிறாரு. நான் தீர்மானம் பண்ணியிருக்கப்பா உன்னை லவ் பண்ணுவேன்னு சொல்லி. சரியா? இன்னைக்கு கூட முதலாவது காதல் என்பது ஒரு தீர்மானமாக இருக்கிறது. இந்த பார்ப்பேன், லைட் எரியும், பெல் அடிக்கும், இது இல்லை, இதுக்கு பேர் காதல் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உணர்வுக்கு அடிமை அல்ல, நீங்கள் உண்மைக்கு அடிமையாக இருக்கிறீர்கள், நீங்கள் உன்னதற்கு அடிமையாக இருக்கிறீர்கள். அதாவது அடிமையான்னு சொன்னது அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறீர்கள்னு சொன்னேன். டோன்ட் ஸ்லேவ் பி யுவர் எமோஷன்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் சரின்னு தோணும், நாளைக்கு வேற மாதிரி தோணும். இந்த தோன்றதெல்லாம் வேற. தேவனுடைய வார்த்தையினால உங்க இருதயம் நிரப்பப்பட்டிருக்குமானால், ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருக்குமானால் அப்போ ஒன்று தோணும்ல, அது வேற. ஆனா இந்த உலக பொய்கள் விதைக்கப்பட்ட அந்த இருதயத்தை எடுத்துக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு உங்களுக்கு ஒரு தோணுதுன்னு சொல்றீங்களே, அது அந்த தோணலை பத்தி நான் சொல்லலை. தேவனுடைய ஆவியானவரால், அவருடைய வார்த்தையால் நீங்கள் நிறைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிக்சர் வருமே, அதை தேவன் உங்களுக்கு அதை தோன்ற பண்ணி இருக்கிறார். தேவன் உங்களுக்கு அதை காண்பிக்கிறார். தேவன் அந்த படத்தின் மீது உங்கள் பார்வையை பதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸோ முதல்ல சொன்னேன், அது தீர்மானம். This is a decision. அது நாட் அ எமோஷன். ஆக்சுவலாக ஃபெய்த்துக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபீல் பண்ணுறதெல்லாம் ஃபெய்த்துன்னு நான் சொல்லலை. ஆம் பிரியமானவர்களே, ஸோ தீர்மானம் தேவனெடுத்தார். வரும். அப்படி அந்த உணர்ச்சி வரலைன்னா நம்முடைய காதலை நம்ம உங்களுக்கு கன்வே பண்ணவே முடியாது. ஸோ மறுபடியும் நம்முடைய தலைப்புக்குள்ளே, இதுவரை தலைப்புக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் தலைப்புக்குள்ளே போவோம். ஸோ பெற்றவங்களும் பிள்ளைங்களும் டிஃபிகல்ட்டாக மீட் பண்ணாங்க. 15 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு ஆணை வளர்க்குற ஒரு பெற்றோரும் ஒரு பெண்ணை வளர்க்குற பெற்றோரும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பிள்ளைங்க கூட இதை பற்றி உட்கார்ந்து பேச முடிய மாட்டேங்குது. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், அதை கன்வே பண்ண விரும்புகிறார். உட்கார்ந்து பேசணும். தேவனுடைய இந்த நிபந்தனை இல்லாத காதல், இந்த அன்பு காதல்னாலே முதல்ல எடுக்கிறது இல்லை பிரியமானவர்களே, கொடுக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று சொல்கிற இளைஞர்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பெண் இல்லைன்னா என் வாழ்க்கை இருண்டுங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்ல போறாங்கன்னா, இருந்தா இருண்டுங்க போறாங்க. உண்மையிலே காதலிக்கும் பொழுது அந்த பெண்ணுடைய தலைமுடியை கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு சாப்பாட்டில் அப்படி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முடி எப்படி விட்டுற முடியுமா? அந்த காதல் எங்கே போனது தெரியல. பிரியமானவர்களே, வெறும் பானையில் போட்டு கரண்டியை போட்டு சுத்தாதீங்க, சத்தம் தான் வரும், சாப்பாடு வராது.
ஏனென்றால் பானை வெறுமனே இருக்கு, சாப்பாடு இருந்தால் சாப்பாடு வரும், ஒன்றும் இல்லைன்னா சத்தம் தான் வரும். ஸோ தேவனிடமிருந்து ஒன்றை பெற்றுக்கொண்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையிலே சொல்றேன், தனக்குள்ள இருக்கிற அப்படி அன்பு நிறைவை பலருக்கு கொடுப்பதற்கான விஷயம்தான் காதல். எடுக்கிறது இல்லை, அது நிறைந்து வழியணும், இல்லைன்னா உடைச்சிருவோம் அதை. பிரியமானவர்களே, இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த காதல் உங்கள் அப்பா அம்மா மேலேயே இல்லாம போச்சு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பாக ஒரு ஆணை பார்க்கும் பொழுது, ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பது உண்மைதான். அதை தேவன் தான் வைத்தார். ஆனால் அது தேவை என்று வைத்தார். அதை எங்க செலவு பண்ணப்படணுமோ அங்க செலவு பண்ணணும். இட்ஸ் அ பயங்கரமான பாசிட்டிவ் ஃபோர்ஸ். பார்த்துக்கோங்க, முதலாவது உங்கள் தேவனை காதலியுங்கள். எஸ், உங்கள் தேவைகளை அல்ல, அவரை காதலியுங்கள். அந்த ஃபோர்ஸ் எங்க பயன்படுத்தணும்னு தேவன் உங்களுக்கு சொல்லி தருவார். பிரியமானவர்களே, அந்த ஈர்ப்பு வருதில்ல, அது நல்ல விஷயம். ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆண் மீதும் அப்படிப்பட்ட ஈர்ப்பு வருகிறது, நல்லது. ஏனென்றால் தேவனே வைத்தார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி தேவன் ஏற்ற துணையை உண்டாக்கினார். லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீலிங் வர்றவங்க பெற்றவங்க ஏன் பயப்படுறாங்க? 18 வருஷமா நாம பெத்து வளர்த்த பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற அவங்களுடைய நினைவுகள், திருமணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நினைவுகள், அவங்களுக்கு பிள்ளைங்களை பார்க்கணுங்கிற நினைவுகள். சில பேரண்ட்ஸ் வேணா இருக்கலாம், அந்த இன்டென்ஷனுக்கு பின்பாகத்தான் அவங்களுடைய அனுபவத்திலிருந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அப்படி சிலர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி போன சிலர் தங்கள் வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மா அவங்க மேல வச்ச அன்பு ஒரு பொழுதும் பொய்யாகிறது. பிரியமானவர்களே, அவங்க சின்ன வயசுல இருந்து பெற்றுக்கொண்டதை, கற்றுக்கொண்டதை, தங்களுடைய அந்த அனுபவத்தினுடைய ரிசல்ட்டை, எசன்ஸை எடுத்து தங்கள் பிள்ளைகிட்ட கொடுக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா பிள்ளைங்க மேல வச்ச அன்பும் காதலும் உண்மையானது. அது உண்மையானது என்ன, அதை ஆண்டவற்றிலிருந்து இன்னும் பெற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா தாராளமா கொடுத்துருக்க முடியும். அந்த சாயல இருந்து அந்த கனெக்ஷன் இல்லாம, கடவுளோட கனெக்ஷன் இல்லாம அந்த அப்பா அம்மா இருக்கிறதுனால அவங்களுக்கு முழுமையா பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாம போயிருது. ஆனால் அவர்கள் பிள்ளைகளை காதலிக்கிறார்களா கேட்டா ஆமா. அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகள் பெற்றவங்க அந்த அளவுக்கு ஒரு தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைங்களை போற்றி வளர்க்குறாங்க, தன்னுடைய அன்பை ஊற்றி வளர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அவ்வளவுதான். அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்களோ அதை தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த பிள்ளைங்க தன்னுடைய 18 வயசு வரைக்கும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட அனுபவிக்காத அந்த காரியங்களை வெளியே ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ அவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத இல்லை, இவங்க கொடுக்கணும்னு கூட யோசிக்கிறது இல்லை, அன்பை வாங்கிக்கணும்னு யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே கையில் இல்லாம எப்படி கொடுக்கறது? தேவனுடைய சாயல் பிரியமானவர்களே, அதுல கொஞ்சம் இருக்குது உண்மையிலே. இந்த மழை பெஞ்சு வெறிச்சிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கட்டி கிடக்கும், அந்த மாதிரி கிடக்கு. ஆனா நான் சொல்றேன், 24/7 அந்த அன்பு மழையில நீங்கள் நனைந்து கொண்டே இருக்க முடியும். அப்படித்தான் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காதலை இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஸோ பிள்ளைங்க கவனமா இருக்கணும். இந்த வயசுல பெரிய தீர்மானங்களை எடுக்காதிருங்கள். ஒரு அபவுட் 20 இந்த கவர்மெண்ட்டே ஒரு 18 வயசு 20 வயசுன்னு கணக்கு வச்சிருக்கிறாங்க. அபவுட் 20. இன்னைக்கு உங்களுடைய வேலை என்னன்னா, உங்களுக்கு பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், பெற்றோர் உங்களுக்கு காவல். ட்ரெயின் இருக்குல்ல, அது தண்டவாளத்துல தான் போகணும், தரையில போகக்கூடாது. தண்டவாளத்தில் போகும்போது அந்த ட்ரெயினுக்கு வந்து ரெண்டு கம்பியில் எப்படி ஆடாம அசையாம போறது அப்படி தோணலாம். ஆனா அந்த தண்டவாளத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் போய் நினைச்ச இடத்துக்கு போய் அடையும். பிரியமானவர்களே, ஸோ சிறிய வயதிலே பெரிய தீர்மானங்களை எடுக்காதிருங்கள். உங்கள் உணர்வுகளை நம்பாதிருங்கள். சொல்லுவாங்க, கண்ணை நம்பாதே, அது உன்னை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். தேடுங்கள், அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஆம், காணுங்கள் அவருடைய காதலை. சோ தீர்மானங்களை எடுக்காதிருங்கள், பெரிய தீர்மானங்களை. உங்களை இத்தனை வருஷமா வளர்த்தவங்க, உங்கள் தகப்பனும் தாயும். இந்த சமுதாயத்திலே பல்வேறு காரியங்கள் சொல்லப்படுகிறது. காதலுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி என்னென்னமோ தடைன்னு. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, காதலுக்கு உண்மையிலே தடை அப்படின்னு சொன்னா காதல் தான். ஆம் பிரியமானவர்களே,
உங்கள் அப்பா அம்மா வச்சிருக்கிற காதலை அவங்க எவ்வளவு உங்களுக்கு அவர்களிடமிருந்து அவர்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்திற்கு உங்களை அனுப்பினார். அவர்களிடம் சில குறை இருக்கலாம், ஆனால் அவர்கள் மூலமாக ஒருவர் மூலமாக நீங்கள் வந்தீர்களே இந்த உலகத்திற்கு. உங்களை அனுப்பினவர் குறையில்லாதவர். அந்த குறையில்லாத தொடர்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் குறையில்லாமல் வாழ முடியும் பிரியமானவர்களே, கண்டிப்பாக வாழ முடியும். ஸோ பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, காத்திருங்கள். அந்த உணர்வு நல்லது. அந்த உணர்வை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலே பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது சிறப்பானதாக இருக்கும். எமோஷன்ல ஒரு பொழுதும் தீர்மானம் எடுக்காதிருங்கள். இளைப்பாறுதலிலே தீர்மானம் எடுங்கள். உங்கள் தேவனிடம் கேளுங்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு போதிப்பார். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. எஸ், ஒரு ஆணோ பெண்ணோ தன்னிறைவு இல்லாமல் ஒரு பொழுதும் திருமணத்திற்கு செல்லாதிருங்கள். குறிப்பா காதல் என்ற உணர்வுக்கு செல்லாதிருங்கள். அப்படி உணர்வு வருதுன்னா முதலில் உங்கள் தேவனிடத்திலே அதை காண்பியுங்கள். ஏன்னா உங்கள் தேவன் மாத்திரம்தான் நீங்க நேசிச்சாலும் நேசிக்காட்டாலும் நான் நேசிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. தன் அன்பனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிலும் வேற ஒரு அன்பு வேற யார்ட்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பு இல்லாமல் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு காதலனும் காதலியும் இணையும் பொழுது என்ன பிரச்சனை தெரியுமா? முட்டி மோதுறாங்க. தான் யாருன்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல, ஒரு உண்மையும் புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கல்யாண வாழ்க்கையில நிற்கிறாங்க. பரிதாபமானது பிரியமானவர்களே. இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு அவர் போதிப்பார், உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார். ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சொன்னார் ஒருத்தர், நீங்க ஒரு வழியில நடந்து போறீங்க, நீங்க பாக்குறவங்களை மிக சரியா நடத்துங்க. ஏன் அப்படின்னா அந்த வழியில நாளைக்கு நீங்க திரும்பி வர வேண்டி இருக்கும். உங்க அப்பா அம்மா கூட நீங்க எப்படி அவங்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதையுமா அன்புமா சொல்லி புரிய வைங்க. அவங்க கிட்ட எப்படி வாழ்க்கை துணை வேண்டும் என்பதை உங்கள் 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 பெற்றோரிடம் கேளுங்கள், பேசுங்கள். அமர்ந்து பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளிடம் பேசுங்கள். நீ என்ன மாதிரி ஒரு பொண்ணை திருமணம் முடித்துக்கணும்னு விரும்புற, என்ன மாதிரி ஒரு பையனை திருமணம் முடித்துக்கணும்னு விரும்புற, உட்கார்ந்து பேசுங்க. நான் சொன்னதை நீ கேட்கணும் அப்படி இல்லை, தேவனிடம் கேளுங்கள். 2 பேரும் சேர்ந்து அவர் ஒரு அருமையான துணையை உண்டு பண்ணுவார். ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ணணும்னு விரும்புறாருங்க பூமியில். அவர் அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? ஒரு குடும்பத்தில், ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு 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 தகப்பனும் தாயிடம் இருந்து, ஒரு கணவன் மனைவியிடம் இருந்து, ஒரு காதலன் காதலிடம் இருந்து. அந்த வார்த்தை சரியானது, அந்த உணர்வு சரியானது, ஆனால் அதை அப்ளை பண்ற விதம் சரி கிடையாது. 17 வயசுல 15 வயசுல ஒரு ஆணும் பெண்ணும் போய் எங்கேயாவது போய் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. How it is? What they know? என்ன தெரியும் உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளிடம் இருந்து ஆலோசனை நடத்துங்கள். உங்க பிள்ளைங்களை பாருங்க, உங்க பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பு செலுத்துங்க. அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காவது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறத பாருங்க. அப்பதான் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், சொன்னேன்ல, இன்னைக்கு உங்க அப்பா அம்மா, நாளைக்கு நீங்க அந்த நிலைமையில இருப்பீங்க. கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு பிள்ளைங்க இருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன், அதை சந்திக்க வேண்டியது பிரியமானவர்களே. எச்சரிக்கை அல்ல இது இதனுடைய நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. மனுஷன் எதை விதைப்பான் அதையே அறுப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் உண்டு பிரியமானவர்களே. ஒருபொழுதும் உங்கள் பெற்றோர்களை காயப்படுத்தாதிருங்கள். பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளை ஒருபொழுதும் வெறுத்து விடாதிருங்கள். அற்புதமான உங்கள் திருமண வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்காமல் விட்டதை உங்க பிள்ளைங்க அனுபவிக்கணும், உங்க பேர பிள்ளைங்க அனுபவிக்கணும். பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க பேரண்ட்ஸ் இதுக்காகத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வயதுல கடந்து போயிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு தேவன் சொல்கிறது, உங்கள் கைகளில் இருக்கிறது என்ன? இன்னைக்கு எஜுகேஷன். நல்லபடியா அதை படிங்க, உட்கார்ந்து நல்லா கத்துக்கோங்க. வாலிபனே வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க முடியும் பிரியமானவர்களே. அவர் மட்டும்தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியும். சொல்லிக் கொடுப்பார் அவரு. இந்த கல்லூரியில் காதல் என்பதும், பள்ளியில் காதல் என்பதும், வேலையில் காதல் என்பதெல்லாம் இல்லை. இந்த சினிமாவிலிருந்து காதலை படிக்காதீங்க தயவு செய்து. ஏனென்றால் சினிமாவும் அப்படி அல்ல, சினிமாக்காரர்களும் அப்படி அல்ல. உடைந்த ஹெலிகாப்டரை பார்க்காதீங்க, உங்களை உண்டாக்கின உன்னதரை பாருங்கள். உடைந்த ஹெலிகாப்டர் ஏன் பார்க்கலன்னு சொன்னா, ஒருத்தன் ஹெலிகாப்டர்னு பார்க்கணும்னு சொன்னானா,
அது ஒரு விபத்தில் விழுந்து கீழே கிடக்கு, உடஞ்சி சுக்குநூறாக கிடக்கு. அதை தான் ஹெலிகாப்டர்னு காமிக்கிறாங்க. கிடையாது, உண்மையிலே ஹெலிகாப்டர் வேற மாதிரி இருக்கும். அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்கறதுக்கு இல்லை, ஆக்சிடென்ட் அதுக்கு முன்னாடி அதை பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த உணர்வு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணும். எஸ், அது தேவனோடு அனுபவிப்பீர்கள் என்றால் நல்லது. பிரியமானவர்களே, 2 பேரும் அவ்வளவு வித்தியாசமானவர் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாரு. கணவன் மனைவி காதலை குறித்து தெரியாமல், கணவன் மனைவி மாத்திரம் இல்லை, காதலர்களும் கூட காதலை பற்றி தெரியாம ஒரு கணவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் இந்த உலகம் சொல்லி கொடுக்குற மாதிரி நினைச்சுக்காதீங்க. உண்மையிலே ஆணை குறித்த உண்மை வேற மாதிரி இருக்கு, பெண்ணை குறித்த உண்மை வேற மாதிரி இருக்கு. இதை தேவன்கிட்ட கேளுங்க சொல்லுவாரு. ஆண்டவர் சொல்றாரு, மனைவியை நிபந்தனை இல்லாம நேசிங்கிறாரு. பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கிறாரு. இந்த ஆர்டர் தான். அடிமை கிடையாது, அதுக்கு பேரு அடிமை கிடையாது, அடிமை மனசு கிடையாது. உன் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருன்னா should give the respect to your husband. புருஷர்களே, உங்க மனைவி மீது கசந்துக்காதீங்கன்னு போட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து உங்களை எப்படி லவ் பண்றோ அது மாதிரி உங்க மனைவியை லவ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அற்புதமான உறவு பிரியமானவர்களே திருமண வாழ்க்கை. ஸோ இந்த காதல்ங்கிற பேரில் ஒரு பொழுதும் தங்களுடைய வாலிபத்திலே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதிருங்கள். வெயிட். இந்த உலகம் சொல்லணும் வெயிட் அண்ட் சீன்னு. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு சொல்றேன் பிரியமானவர்களே, see and wait. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களால் காத்திருக்க முடியும். எஸ், மடை திறந்து வெள்ளம் ஓடலாம் பிரியமானவர்களே. அது ஒரு வாய்க்காலில் போச்சுன்னா அது வயக்காட்டுக்கு பயனாகும். ஆனா அது கண்ட இடத்துல போயிடுச்சுன்னா அந்த தண்ணியினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு கூட இளைஞர்களுக்குள்ள இருக்கிற அற்புதமான அந்த ஆற்றல் காதல், அது தேவன் மீது முதலாவது செலுத்தப்பட வேண்டியது. அப்படி அங்க செலுத்தப்பட்டுருச்சுன்னா ஆணுன்னா யாரு, பெண்ணுன்னா யாரு, அப்பா அம்மானா யாரு, சூழ்நிலை என்ன, நண்பர்கள் என்ன, பூமின்னா என்ன, பரலோகம் என்ன, எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும். ஆனா இது புரியலன்னு வச்சுக்கோங்க, இது புரியலன்னு வச்சுக்கோங்க. இந்த சினிமா நான் சொன்னல, சினிமால இருந்து கத்துக்காதீங்க. அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டு, ஆனா தேவன் இல்லாமல் அது சாத்தியமில்லை பிரியமானவர்களே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது அப்படின்னு கத்துறாங்க. ஆனா உண்மையிலே கேட்குறேங்க, எப்படி இருக்கு மனிதனுடைய வாழ்க்கை? ஒரு கொஞ்சம் மன அழுத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. எதை ரொம்ப அன்புன்னு நினைச்சானோ அது ரொம்ப வம்பா இருக்குதுன்னு பார்க்கறாங்க. கடைசியில் தேவன் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஒண்ணுங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குங்க, இப்படி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க அப்படி சொல்ல, அவரோடு உறவு கொள்ளுங்கள். துறவில் அல்ல, சந்நியாசத்தில் அல்ல நம்ம வாழ கூப்பிட்டது, தேவனோடு உறவிலே வாழ நம்மை அழைத்தார். ஸோ பிள்ளைகளே, உங்கள் தேவனிடம் கேளுங்கள். இப்படிப்பட்ட உணர்வு வரும் பொழுது அது நல்லது. உண்மையிலே ஒரு ஆணோ பெண்ணோ வயசுக்கு வந்துட்டீங்கன்னு காமிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இந்த உணர்வை நீங்கள் அற்புதமாக ஹேண்டில் பண்ணணும். உங்க தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பலவான் கையில் இருக்கிற அம்புன்னு உங்களை பத்தி எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே. நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆட்கள், உங்களை வைத்து என்ன வேணுமானாலும் பண்ண முடியும். தேவனுக்கு இடம் கொடுங்கள் உங்கள் இதயத்தில். தேவனுடைய காதலை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில். ஒரு பெண்ணுக்கு அப்படித்தான் கொடுக்க முடியும். நீங்க தேவனை லவ் பண்ணுவீங்கன்னா முதல்ல உங்க அப்பா அம்மா லவ் பண்ணுவீங்க. உங்க அப்பா அம்மா லவ் பண்ணுவீங்க, அந்த அன்பை மட்டும் கரெக்டா புரிஞ்சுப்பீங்கன்னா உங்க கணவனையோ மனைவியோ வருங்காலத்தில் அழகா லவ் பண்ணுவீங்க. திருமணம் என்பது உண்மையிலே பிரியமானவர்களே அது சொர்க்கமாய் இருக்கும் தேவன் இருந்தால். இல்லை என்றால் நரகமாய் மாறிவிடும். கொடுமையானது பிரியமானவர்களே. தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் வைத்து நாம் குடும்ப வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இல்லாம வாழ போயிடாதீங்க. அவர் உண்மையை கேட்காம அந்த முடிவை எடுத்துடாதீங்க. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருப்பீங்கன்னா அப்படிப்பட்ட உங்களுடைய துணையையும் அப்படி தேர்ந்தெடுங்கள், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட துணையை தேர்ந்தெடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி 2 பேரும் ஏத்துக்காமலே திருமணம் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. இப்பவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் எந்த சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்யணும்னு நிற்கிறாரு. டோன்ட் கில்ட் யுவர் செல்ஃப். துணையை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. இது ஆண்டவருக்கு சித்தமா இல்லையா அப்படி ஒரு பொழுதும் யோசிக்காதீங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 2 முறை யோசிக்கலாம் பிரியமானவர்கள். அதை செஞ்சது பிறகு யோசிக்க கூடாது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு என்று வள்ளுவன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில கை வைத்து விட்டு பின்னாடி பார்க்கிறவன் உண்மையிலே ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே தேவனுடைய காதலை பாருங்கள். பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த காதல் உணர்வு வரும் பொழுது முதலாவது உங்கள் தேவனை பாருங்கள், இரண்டாவது உங்க பெற்றோரை பாருங்கள்.
காதல், அடுத்து பாலியல், அதை பற்றி கூட பேசணும்னு வச்சிருக்கிறேன். பேசுவோம். ஏனென்றால் திருமண மஞ்சம் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதை பேசுவோம். ஏன்னா இந்த ரெண்டை பற்றி இந்த உலகம் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கிறாங்க. பிசாசு இந்த ரெண்டு இடத்துக்குள்ளேயும் புகுந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான எனர்ஜியை, ஆக்கப்பூர்வமான சக்தியை தவறான வழியில பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு வழியும் பார்க்குறாங்க. மணிக்கணக்கா சிலர் காதலில் சிக்கி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது திருவள்ளுவர் எழுதின மாதிரியே காமத்துப்பால் அப்படி சொல்லுவார். தேவனுடைய உறவு, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லும்னா ஒரே மாம்சமா இருப்பான் அப்படின்னு சொல்லும். எஸ், இந்த ரெண்டை பற்றியும் நல்ல படிக்கணும் பிரியமானவர்களே. இதை என்னைக்கு நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்களோ, பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு கூட உட்கார்ந்து இது சம்பந்தமா பேசுறாங்களோ, இந்த சமுதாயம் சொர்க்கமா இருக்கும். கற்றுக்கொள்ள வேண்டிய முறையில் நாம் கற்றுக்கொள்வோமானால், கற்றுக்கொள்ளாததை கற்றுக்கொள்ள வேண்டாததை, தேவையில்லாத படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது இந்த உலகத்தில். இதற்கான தேவை இருக்கிறது. தேவனுடைய சபை இதை எழுந்து பிள்ளைகளுக்கு, அவருடைய சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னேன், நான் சொன்னேன்ல, ட்ராக்ல போக வேண்டிய ட்ரெயின் வேற இடத்துல போச்சுன்னா என்ன ஆகும்? அதுவும் போய் சேராது, அதிலே நம்பி இருக்கிறவர்களும் போய் சேர மாட்டாங்க. ஸோ இந்த காதலும் அன்பும் தேவன் கொடுத்தது பிரியமானவர்களே. அந்த வார்த்தையும் சரி, அந்த உணர்வும் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஸோ இளைஞர்கள், டோன்ட் டேக் எனி ராங் டிசிஷன் இன் யுவர் லைஃப். எனக்கு உள்ள அப்படி தோணுது அப்படிங்கிறதுக்காக எடுத்துடாதீங்க எந்த முடிவையும். உங்கள் தேவனிடம் கேளுங்கள். இன்னைக்கு நேற்றுக்கு தப்பா தோணுது, இன்னைக்கு சரியா தோணும், இன்னைக்கு சரியா தோணுது, நாளைக்கு தப்பா தோணும். தேவனோடு உறவில் இருக்கிறவர்களை அவர் ஆப்ரேட் பண்ண முடியும். தேவனிடமிருந்து பிரிஞ்சு இருக்கிறவங்களை அவர் எப்படி ஆப்ரேட் பண்றது? வேற எதுனாலையும். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுன்னு போட்டிருக்கு. இந்த உலகம் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த அளவுக்கு நல்லவர். லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பெற்றவங்களை மீறி எந்த முடிவும் எடுக்காதீங்க. எந்த முடிவும் எடுக்காதீங்க. அவங்க உங்களை பிளஸ் பண்ணி அனுப்பி வைக்கணும். அவங்க மனசை கஷ்டப்படுத்தினா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிங்க. நாளைக்கு யூ வில் பிகம் ஒன் ஃபாதர் அண்ட் மதர். நீங்க ஒரு அப்பா அம்மா மாறுவீங்க. யூ வில் பெயின், யூ வில் கெட் த பெயின். அன்னைக்கு உங்களுக்கு அந்த உங்கள் சொந்த இருதயம் உங்ககிட்ட பேசும். ஆண்டவர் உதவி செய்வார், நிச்சயமா உங்களை காயத்தை குணப்படுத்துவார். நீங்க உங்களை குத்திக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. தவறு பண்ணிட்டீங்களா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சம்பந்தப்பட்டவங்களை மன்னிப்பு கேளுங்க, நீங்க உங்களை மன்னிச்சிருங்க. டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப். பெயினோட வாழாதீங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படி சொல்லுவாங்க. வருமுன் காப்பதே சிறந்தது என்று சொல்லுவாங்க. ஒரு வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டிக்கு, ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். எதுக்கு தெரியுமா எடுக்கிறோம்? அந்த வண்டி ஒரு வேளை விபத்தில் தவறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டிக்கு வேற வண்டி, புது வண்டி வாங்கிக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோங்கிறதுக்காக காரை இடிக்க முடியுமா? மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க அதுக்கு. சரியா? ஸோ பிரியமானவர்களே, இடிச்சிட்டு குனிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு நம்ம மாறிடுவோங்கிறாங்க. கரெக்டா? பிரியமானவர்களே, வாசல் தான் பெருசாக கொண்டு இடிச்சிட்டு குனியக்கூடாது. ஏன்? படிச்சுட்டு குனிஞ்சிடலாம் இல்லையா? போனால் இடிக்கும்னு என் நண்பர் அழகாய் சொல்லுவார். பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வாழ்க்கை பத்தாது, படித்து தெரிஞ்சுக்கலாமே அப்படி சொல்லுவார். கரெக்ட் இல்லை? ஸோ திருமண காதலை குறித்தும் தாம்பத்தியத்தை குறித்தும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற தவறான நம்பிக்கைகள் தான் சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி, இதுக்கு மத்தியில தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எழுப்புகிறார். குடும்பம்னா என்னன்னு கத்து கொடுக்கிறாரு, அன்புன்னா என்னன்னு கத்து கொடுக்கிறாரு, உழைப்புன்னா என்னன்னு கத்து கொடுக்கிறாரு, உண்மைன்னா என்னன்னு கத்து கொடுக்கிறாரு. இந்த சத்ருக்கு நடுவில் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உண்மையிலே சத்ரு பார்த்து சொர்க்கம் மாதிரி ஆதாம ஏவாளும் அந்த வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கையை பார்த்து பொறாம போட்டு தானே உள்ள வந்தான் பிசாசு. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை, பெரிய தண்டனை. சங்கீதம் 128 சொல்ற மாதிரி, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அவன் மனைவி அவன் வீட்டோரம் கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பான். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உண்மையிலே
அவனுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும். அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பான், எருசலேமின் வாழ்வையும் காண்பான் எழுதப்பட்டிருக்கும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கையில இன்று நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுக்கு வெகுமானத்தையோ இல்லை அவமானத்தையோ கொண்டு வரும். அது உங்க பிள்ளைகள், உங்க பெற்றவங்களுக்கும் கூட. டுடே டிசிஷன் இஸ் டுமாரோ ரியாலிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தீர்மானங்கள் எடுக்கிறது முன்பாக தேவனிடம் ஆலோசியுங்கள். தேவனை விட நீங்க நல்லா இருக்கணும்னு யார் யோசிப்பாங்க? உங்க அப்பா அம்மா யோசிப்பாங்க, அவங்கள விட அவர் யோசிப்பாரு. ஸோ ஒரு ஆணோ பெண்ணோ இப்படிப்பட்ட உணர்வுகளை சார்வதற்கு முன்பாக உன்னதரை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய உண்மையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்க அப்பா அம்மா கூட உட்கார்ந்து பேசுங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி உணர்றேன்னு சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட உங்க மனம் திறந்து பேச முடியல, நீங்க யார்கிட்ட பேச போறீங்க? பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்க மனம் திறந்து பேசலாம், நீங்க யார்கிட்ட பேச போறீங்க? ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ், யுவர் ரிலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஃபாதர். இது உங்கள் தேவனிடமிருந்து உங்களுக்கு தொடங்க முடியும் பிரியமானவர்களே. ஸோ காதல் நான் என்ன சொன்னேன்? அது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை உங்கள் தேவனிடம் எடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நிப்பாட்டில் ஆன்சர் ஷீட்டையும் கையில் கொடுக்காரு. ஒரு ஆப்ஷன், ஜீவனை தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்ப்பா, ஜீவன் தான்ப்பா ஆன்சர், அதை டிக் பண்ணிடு அப்படிங்காரு. சரியா? ஸோ தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். முதல்ல தேவனிடமிருந்து காதலை ரிசீவ் பண்ணாம யாருக்கும் கொடுக்க போயிடாதீங்க, யார்கிட்டையும் கேட்கவும் கேட்காதீங்க, அது அவங்ககிட்ட கிடையாது. அந்த நபர்களிடம் தேவ அன்பு இருக்கிறதான்னு பாருங்க. இல்லைன்னா ஆணா இருந்தா ஆணா இருக்க மாட்டான், பெண்ணா இருந்தா பெண்ணா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களிடம் தேவன் சொன்ன காதல் என்பதும் தேவன் கொடுத்த காதல் என்பதும் அவரிடம் இல்லை. ஸோ தேவன் அந்த அளவுக்கு நல்லவர். இன்னைக்கு போதுமானதுக்கு உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இனியும் வாழ்வை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு தேவன் பகிர்ந்து கொள்ளுவார். கற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்கு நீங்க தாங்க பொறுப்பு. இந்த சமுதாயம் கெட்டு போச்சு, அதனாலதான் நான் கெட்டு போனேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்றதுனால யாருக்கு நஷ்டம்னு நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கை அல்ல கெட்டு போனது, உங்க வாழ்க்கையில கெட்டு போயிடும். ஸோ யூ ஹாவ் டு டேக் த டிசிஷன், யூ ஹாவ் டு கேர்ஃபுல். எப்படிப்பட்ட ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எப்படிப்பட்ட வேலையை பார்க்கணும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கணும் நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். இதற்கு தேவன் உதவி செய்கிறார் உங்களுக்கு. நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஜெயம். எஸ், ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தன் இருதயத்திலே, அதாவது ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். பிரதானிகளிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் பிரதானிகளின் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். ஆம், ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று தீர்மானத்தை எடுப்பீங்கன்னா அந்த தீர்மானத்தை கனம் பண்ணுகிற உங்கள் தேவன் இருக்கிறார். தேவன் வச்ச ஆர்டர் ஒரு பொழுதும் டோன்ட் டிஸ்ஒபே. உங்க பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் மீது தேவனுடைய அன்பை வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எஸ், அது ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் பெண் பிள்ளைகளா இருந்தாலும் இந்த சமுதாயத்திலே இருக்கிற பல சீரழிவுகளுக்கு காரணம் அது குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது. ஆனால் குடும்பத்தில் உள்ள அந்த அவர் சொன்னாரு, நான் நற்சீர் பொருந்த செய்வேன் என்கிறார். முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீர் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் சரியாக்குவேங்கிறாரு. நான் சரியாக்குவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். நம் குடும்பத்திலும் நம் தேசத்திலும் தேவன் சரியாக்குவார். என்ன செய்வார் தெரியுமா? பாழான மண்மேடு கட்டப்படும், ஆடலும் பாடலும் மீண்டும் கேட்கும், என் ஜனங்களை என் ஜெப வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அதை திரும்ப அவர் செய்வார். நாம் பார்ப்போம், கண்டிப்பா நம்ம பார்ப்போம். தேவன் அந்த அளவுக்கு நல்லவர். சோ தேவனிடம் கற்றுக்கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள், தேவ அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ மட்டும்தான் சரியா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ லவ்னா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதை கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார்ல, கேட்கறதுக்கு உங்களுக்கும் உதவி செய்வார். ஸோ இந்த வாழ்க்கையை குறித்து தேவன்கிட்ட கேளுங்க. அவர் சொல்றார், நான் பிரயோஜனமான உணவர் உங்களுக்கு போதிக்கிறேங்கிறாரு. வெறுமனே பரலோகத்துக்கு போறதுக்கு இயேசு ஏற்றுக்கணும் அப்புறம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லை. வேலை எப்படி செய்யணும், குடும்பத்தை எப்படி லவ் பண்ணணும், மனைவி எப்படி நடத்தணும், கணவனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்கணும், கணவன் கூட எப்படி ஞானமா விவேகமா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அவர். பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், நாட்டில் எப்படி நம்ம இருக்கணும், இந்த வாழ்கிற வாழ்க்கை எப்படி ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையா வாழணும் தேவன் கற்றுக் கொடுப்பார்.
விருதா தேடுங்கன்னு அவர் நம்ம பார்த்து சொல்லலைங்க. வின் பண்ற வாழ்க்கைக்காகத்தான் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். தேவனால் பிறப்பதெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும் பிரியமானவர்களே. ஸோ தேவன் கூட இருப்பார், தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஸோ காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு இளைஞர்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இளைஞர்கள்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இளைஞர்கள் என்பது வயதினால் பிரிக்கப்படுகிறவர்கள் அல்ல, அது மனதினாலும் நினைவுகளினாலும் பிரிக்கப்படுகிறவர்கள். கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற எல்லாரும் இளைஞர்கள் தான், அது வயது தடையல்ல. தேவனிடம் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இளைஞர்கள் தான், அதுக்கு வயது தடையல்ல. போதும் வேண்டாம் அப்படி சொல்றாங்கல்ல, அது இல்லை. தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த காதல் விஷயத்தில் தீர்மானம் எடுவதற்கு முன்பாக உங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். சிறிய வயதிலே பெரிய தீர்மானங்களை எடுக்காதீர்கள். 20 வயசுக்கு குறைஞ்சவங்களே, சரியா? இளைஞர்களேன்னு சொன்னால் எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டாங்கல்ல, இப்போ அப்படி தான் சொல்லணும், சரிதானா? ஸோ பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளிடம் இதை குறித்து பேசுங்கள். எப்படி பேசணுங்கிற ஞானத்தை தேவனிடம் பெற்றுக்கொள்ளுங்கள், சரியா? ஸோ ஆண்டவர் கூட இருப்பார், உங்களை வழி நடத்துவார். என்றும் அன்புடன் உங்கள் சிவகுமார். மீண்டும் கர்த்தரின் காதலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த கர்த்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.